This conference will now be recorded. Guys, good afternoon. நான் பேசுறது எல்லாருக்கும் நல்லா ஆடிபிளா இருக்கா? Good afternoon, boys. Good afternoon. Thank you, Bob. ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன கான்செப்ட் பார்த்தோம்னு யாராவது சொல்ல முடியுமா? லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் நம்ம? Can anybody tell me what we saw the last class? Installing the packages, fine. Just starting, guys. ஸோ பேக்கேஜ் இன்ஸ்டாலேஷன் பற்றி பார்த்துருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் வந்து வேற வேற என்ன கமாண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? Any commands, anything at all, can you remember? Yeah, வேற எம் மட்டும் தான் பார்த்தோமா? எம்னு வச்சு நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்ல. எம்முக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவ் ஒரு கமாண்ட் சொன்னேன். என்ன கமாண்ட் அது? டிஎன்எஃப். சரி, டிஎன்எஃப் குட் குட் குட்.
m அப்படின்ற கமாண்டுக்கு ஒரு அப்ரிவேஷன் சொல்லுங்க. யாராவது ஞாபகப்படுத்த முடியுமா? LODOC update manager. So good. LODOC update managerன்றது m உடைய அக்ரோனிம். ஸோ எம்மை வச்சு நம்ம பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலான்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ எம்முக்கு பதிலாக நான் யூஸ் பண்ணக்கூடிய கமெண்ட்ஸ் வந்து டிஎன்எஃப் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அப்படிதானே? ஸோ குட். ஸோ இப்போ குரூப் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? ஸோ கேன் எனிவன் கிவ் மீ அன் எக்ஸாம்பிள் டு ஹவு டு குரூப் இன்ஸ்டால் சம் பேக்கேஜஸ்? ஓகே. ஸோ குரூப் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் யாருக்கும் இல்லையா? இன்னொருக்க பார்ப்போமா எம்மை பற்றி? என்ன guys? ஸோ குரூப் இன்ஸ்டால் பண்ணுறது மறந்துட்டிங்களா? என்ன செய்வோம் நம்ம? ஸோ எம் குரூப் இன்ஸ்டால், குரூப்புடைய நேம் வந்து கோட்ஸ்குள்ளே போடணும். ஸோ இது மாதிரி கமாண்ட் நம்ம கொடுக்கும்போது குரூப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஒரு இன்ஸ்டாலேஷன் பேக்கேஜ் எப்படி பண்ணுறது, ஒரு பேக்கேஜ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதோட சேர்த்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கடுத்து வந்து ஆப்ஸ்ட்ரின்னா என்னன்றதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னும் சில விஷயங்கள் பார்க்குறது ஸ்கிப் ஓவர் பண்ணியிருக்கேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி வித்தின் நெக்ஸ்ட் 2 கிளாஸஸ் நம்ம அந்த ஸ்கிப் ஓவர் பண்ண கான்செப்ட்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். எஸ்சி பாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிப் ஓவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதில் வந்துட்டு அப்ளிகேஷன் ஸ்ட்ரீம்ஸ்னா என்ன, ரெபாசிட்டரிஸை எப்படி எனேபிள் பண்ண போகிறோம், இது ரெண்டையும் மட்டும் எம்ல ஸ்கிப் ஓவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம அடுத்த கிளாஸஸில் வந்துட்டு இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன். ஸோ பார்ட்டிஷன் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாட் இஸ் திஸ் பார்ட்டிஷன், இந்த பார்ட்டிஷன் எதுக்காக செய்ய போகிறோம் அப்படின்ற சில விஷயங்கள் உங்களுக்கு பேசுகிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் கிளாஸ் வந்து இது வந்து ஒரு தியரி செஷன் மாதிரி தான் போகும். அண்ட் தென் ஃபைனலி we can have our practical session and demonstration, right? So what is this partitioning is for அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ ஐ ஹோப் வந்துட்டு என்னுடைய ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு நல்லா விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இஸ் இட் விசிபிள் ரைட் guys? ஸோ ஸ்க்ரீன் நல்லா விசிபிளாக இருக்கு இல்லையா? எஸ் சார்.
Yes, sir. So okay fine. So வந்துட்டு நீ நம்ம பார்க்குற கான்செப்ட் என்ன, பார்ட்டிஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த பார்ட்டிஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹார்ட் டிஸ்கை நான் ஸ்ப்ளிட் அவுட் பண்ணுறேன் மல்டிபிள் பார்ட்ஸாக வந்துட்டு, சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட ஒரு 100 ஜிபிக்கு ஹார்ட் டிஸ்க் இருக்குது அப்படின்னா, இதை நான் எப்படி ஸ்ப்ளிட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஸ்ப்ளிட் அவுட் பண்ணலாம், 10 ஸ்ப்ளிட் பண்ணலாம், 5 ஸ்ப்ளிட் பண்ணலாம், 1 கூட நான் ஸ்ப்ளிட் பண்ண முடியும். இப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறது தான் பார்ட்டிஷனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறேன், ஒரு 50 ஸ்ப்ளிட் பண்ணிடுறேன், அது பிறகு ஒரு 30 ஸ்ப்ளிட் பண்ணிடுறேன், அண்ட் தென் ஒரு 20 ஸ்ப்ளிட் பண்ணிடுறேன். இது மாதிரி நான் மல்டிபிள் ஃபார்மேட்ஸில் ஸ்ப்ளிட் அவுட் பண்ணி வச்சிருக்கேன் என்னுடைய ஹார்ட் டிஸ்க் வந்துட்டு. இதை வந்து மல்டிபிள் லொக்கேஷன்ஸில் நான் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன், அதாவது மவுண்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து லொக்கேஷன் ஏல வந்து 50 ஜிபியும், அதே மாதிரி லொக்கேஷன் பியில் வந்து ஒரு 30 ஜிபியும், அதே மாதிரி லொக்கேஷன் சியில் வந்து ஒரு 20 ஜிபின்னு சொல்லி இப்படி நான் ஸ்ப்ளிட் அவுட் பண்ணி வச்சிருக்கேன். இதுதான் பார்ட்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பார்ட்டிஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் என்னுடைய டேட்டாவுடைய ரிசோர்ஸஸ் மொத்த ஸ்டோரேஜையும் வந்து நான் ஸ்ப்ளிட் அவுட் பண்ணுறேன். ஈவனாகவும் ஸ்ப்ளிட் அவுட் பண்ணலாம், அன்ஈவனாகவும் இது மாதிரி ஸ்ப்ளிட் அவுட் பண்ணலாம். இப்படி ஸ்ப்ளிட் அவுட் பண்ணி நான் மல்டிபிள் லொக்கேஷன்ஸில் மவுண்ட் பண்ணி வைக்கிறதுனால ஒரு லொக்கேஷனில் என்ன டேட்டா ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு ஹைரார்க்கி எனக்கு முதல் தெரிஞ்சிருது. ரெண்டாவது, நான் ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் ஏ கம்ப்ளீட் பண்ணாதான் நான் லொக்கேஷன் பியை யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு நமக்குன்னு இருக்கக்கூடிய சில ரூல்ஸ் அண்ட் டர்ம்ஸ்க்காக. பட் ஆக்சுவலா நீங்க ரியல் டைம்ல பாத்தீங்கன்னா, நீங்க லொகேஷன் ஏ, லொகேஷன் பி, லொகேஷன் சியை ஒரே மாதிரியான ஒரே டைப்ல ஆக்சஸ் பண்ண முடியும். இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம விண்டோஸ்ல இருக்கிற லோக்கல் டிஸ்க் சிடிஇ அது மாதிரிதான். லோக்கல் டிஸ்க் சில என்னாகும், நீங்க இன்ஸ்டால் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இதாகும். லோக்கல் டிஸ்க் டிலையும் இலையும் நம்ம சப்ளிமெண்டா நம்ம என்ன ஸ்டோர் பண்ண போறோமோ அது எல்லாமே அங்க நம்ம ஸ்டோர் பண்ணிட்டே வரப்போம். ஸோ இதே மெத்தட்ல தான் வந்து நம்ம லினக்ஸ்லேயே பார்ட்டிஷன் பண்றோம். ஸோ இந்த பார்ட்டிஷன் எப்படி பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 மெத்தட் இருக்கு. எம்பிஆர் மெத்தட் அப்படின்னு சொல்றோம் ஃபர்ஸ்ட் மெத்தடா. ஸோ வாட் இஸ் திஸ் எம்பிஆர் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் புட் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாஸ்டர் புட் ரெக்கார்ட் வந்து இனிஷியலா வந்து நமக்கு ஸ்பிகின் பண்றாங்க. இது ஜஸ்ட் மெத்தட் ஆஃப் பார்ட்டிஷன், என்ன மெத்தட்ல பார்ட்டிஷன் பண்ண போறோம் அப்படின்றதுக்கு ஒன் ஆஃப் த மெத்தட். இது போக இன்னொரு மெத்தட் இருக்கு ஜிபிடின்னு, அந்த மெத்தட் பத்தி அடுத்து ஃபர்தரா சொல்றேன். அந்த மெத்தட் வச்சு தான் யூஸ் பண்ண போறோம். பட் எம்பிஆர் மெத்தட் பத்தின நாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பா தேவை. ஸோ எம்பிஆர் மெத்தடையும் நோட் பண்ணிக்கோங்க. எம்பிஆர் மெத்தடை பொறுத்த வரைக்கும் எனக்கு 4 பிரைமரி பார்ட்டிஷன் இருக்கும். சரியா? அடுத்து ஒரு எக்ஸ்டெண்டட் பார்ட்டிஷன் இருக்கும். அது பிறகு இருக்கிறது எல்லாமே லாஜிக்கல் பார்ட்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு 4 பிரைமரி பார்ட்டிஷன். 4 பிரைமரி பார்ட்டிஷன் கருத்துல எனக்கு ஒரு எக்ஸ்டெண்டட் பார்ட்டிஷன் வரும். அது பிறகுதான் நான் வந்து லாஜிக்கல் பார்ட்டிஷனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். ஸோ இந்த பிரைமரி பார்ட்டிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஒரு ஹார்ட் டிஸ்கை டிஃபால்ட்டாக எத்தனை பங்குகளாக பிரிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 தான் பிரிக்க முடியும். அது பிறகு 5வது ஒரு பங்கு என்ன அப்படின்னா எக்ஸ்டெண்டட் பார்ட்டிஷன் அப்படின்னு சொல்லுவேன். அடிஷனலாக பார்ட்டிஷன்ஸ் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்காக. அதுக்கடுத்து அந்த எக்ஸ்டெண்ட் பார்ட்டிஷன்ஸ்க்கு அடுத்து நீங்கள் ஆட் பண்ணக்கூடிய எல்லா பார்ட்டிஷனையும் வந்துட்டு நான் லாஜிக்கல் பார்ட்டிஷன் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த 4 பிரைமரி பார்ட்டிஷன் சொன்ன இல்லையா, சில மிஷின்ஸ்ல 3ஆவும் இருக்கலாம். ஸோ நம்ம எம்பிஆர் மெத்தடை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பிரைமரி பார்ட்டிஷன் 4ன்னு சொல்லுவாங்க, எக்ஸ்டெண்ட் பார்ட்டிஷன் வந்து 1, அது பிறகு வர்றது எல்லாமே லாஜிக்கல் பார்ட்டிஷன். இது டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு எம்பிஆர் மெத்தட்ல எப்படி பார்ட்டிஷன் பண்றோம் அப்படின்றத வந்துட்டு. அதே மாதிரியே எம்பிஆர் மெத்தட்ல வர பார்ட்டிஷன்ஸை பத்தி சில விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். சரிங்களா? ஸோ ஒரு எம்பிஆர் மெத்தட் பொறுத்த வரைக்கும் இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா, டியூரிங் ஃபார் த பாஸ்ட் டெக்கேட் வந்து எம்பிஆர் மெத்தட் தான் ப்ரிடாமினண்டா பிசிஎஸ்ல வந்து பார்ட்டிஷனுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ப்ரிடாமினண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த எம்பிஆர்ல வந்துட்டு மேக்ஸிமம் ஆஃப் 2 PB டேட்டாஸ் வந்து என்னால் பார்ட்டிஷன் பண்ண முடியும். எம்பிஆர் மெத்தடை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம்
2 டிபி டேட்டாவை தான் என்னால் பார்ட்டிஷன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ எம்பிஆர் மெத்தடை பொறுத்த வரைக்கும் 2 டிபி தான் மேக்ஸிமம் பார்ட்டிஷன் பண்ண முடியும். அதே மாதிரியே இது ஸ்டோர் ஆகக்கூடிய சில பார்ட்டிஷன் டேட்டா வேல்யூஸ் எல்லாமே எனக்கு 32 பிட்ல சேவ் ஆகும். ஸோ இதில் சேவ் பண்ணக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே 32 பிட்ல சேவ் ஆகும். சரிங்களா? ஸோ இதே மாதிரியே நமக்கு ஜிபிடியும் நம்ம பேச முடியும். ஸோ வாட் இஸ் திஸ் ஜிபிடி அப்படின்னு கேட்டிங்கன்னா GUID பார்ட்டிஷன் டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இனிஷியலாக வந்து ஜிபிடி முன்னாடி வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எம்பிஆர் மெத்தட் வந்து இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா 1983 தான் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் டாஸுக்கு தான் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அதில் மேக்ஸிமம் சைஸ் வந்து 2 டிபி வரைக்கும் தான் இந்த எம்பிஆர் மெத்தட் பார்ட்டிஷன் பண்ண முடியும். இதில் இல்லாத சில விஷயங்கள் வந்து ஜிபிடியில் நிறைய அட்வான்டேஜஸ் இருந்துச்சு. அதனால தான் ரைட்னா வந்து எல்லாரும் ஜிபிடிக்கு மூவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த GUID பார்ட்டிஷன் டேபிளை பற்றியும் பேசிக் நாலேஜஸ் வந்து நமக்கு தேவை. ஸோ இந்த ஜிபிடி மெத்தடை பொறுத்த வரைக்கும் எனக்கு டிஃபால்ட்டாகவே 128 பிரைமரி பார்ட்டிஷன்ஸ் எனக்கு இருக்கு. ஸோ இதில் வந்துட்டு 128 டைம்ஸ் என்னால் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணணும்னா எனக்கு வந்து எக்ஸ்டெண்டட் தேவையே கிடையாதுன்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ் எனக்கு வந்துடும். ஸோ இங்கே எக்ஸ்டெண்டடுக்கான வேல்யூவே எனக்கு வராது. அதே நேரத்தில் எனக்கு லாஜிக்கல் வேணும்னா நான் செட் அவுட் பண்ண முடியும் என்னால். அடுத்து ஜிபிடியை பொறுத்த வரைக்கும் எனக்கு 8 zettabyte ஆஃப் டேட்டா வரைக்கும் என்னால் மேக்ஸிமம் டேட்டாஸ் வந்து பார்ட்டிஷனாக பிரிக்க முடியும் என்னால். அதே மாதிரி ஜிபிடி மெத்தடில் எனக்கு ஸ்டோர் ஆகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக எனக்கு இதில் எப்படி 32 பிட்ல சேவ் ஆகுதோ ஜிபிடி மெத்தட் பொறுத்த வரைக்கும் எனக்கு இதில் சேவ் ஆகும், ஒரு 128 பிட்ஸில் சேவ் ஆகும். ஸோ ஜஸ்ட் அ மொமெண்ட் கைஸ், ஐ வில் பி பேக் ரைட் நவ். Sorry guys, just a moment. So okay guys, I'm sorry, extremely sorry for that. ஸோ ஜிபிடியை பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு 8 ZB வரைக்கும் என்னால் பார்ட்டிஷன்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி 128 பிட்ஸ் வந்து என்னுடைய டிஃபால்ட் ஸ்டோரேஜ் சைஸ் வந்து. சரியா? இது வந்து ஜிபிடியை பொறுத்த வரைக்கும் இப்போ அப்கமிங் டேஸில் வந்து அதிகமாக ஜிபிடி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க எம்பிஆர் மெத்தடை காட்டும். ஏன்னா அதான் பாருங்க, எம்பிஆர் மெத்தடில் 2 டிபி வரைக்கும் தான் மேக்ஸிமம் இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க்கை என்னால் ஸ்ப்ளிட் அவுட் பண்ண முடியும். அதே இது ஜிபிடி மெத்தட் மூலியமாக என்னால் 8 zettabyte உள்ள ஹார்ட் டிஸ்க் வரைக்கும் என்னால் பார்ட்டிஷன் பண்ண முடியும். அதே நேரத்தில் என்னால் எம்பிஆர் மெத்தட் மூலியமா மேக்ஸிமம், அதாவது 2 டிபி டேட்டாவை வெறும் 4 பார்ட்டிஷன் தான் பிரிக்க முடியும். அதாவது ஃபைண்டராக பிரிக்கலாம். ஆனால் இங்கே நல்லா பாருங்க,
மேபி 500 ஒரு ஈவன் பார்ட்டிஷன் நான் சொல்றேன். மேபி நீங்க அன்ஈவனா கூட நீங்க ஸ்ப்ளிட் அவுட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் ஜிபிடிலையும் ஈவனாவே நான் கால்குலேஷன் வச்சிருந்தேனாலும் ஒரு 128 வந்து 8 டைம்ஸ் நான் டிவைட் பண்ணீங்கன்னா எனக்கு மோர் ஆர்லெஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 34 சம்திங் மேபி 340 ஜிபி சம்திங் அது மாதிரி வரும்னு நினைக்கிறேன். பட் இதையும் வந்து என்னால் மினிமமா அன்இவனாவும் என்னால் பார்ட்டிஷன் பண்ண முடியும். நான் சொல்றது 120 பிரைமரியாவே சொல்றேன். அது போக எக்ஸ்டர்ன் நம்ம கிரியேட் பண்ணி லாஜிக்கல் கிரியேட் பண்ணோம்னா நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நமக்கு எம்பிஆருக்கும் ஜிபிடிக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் வந்து ஜிபிடி வந்து இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஒரு அப்டேட்டட் இருக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் பார்ட்டிஷன். இந்த டைப் ஆஃப் பார்ட்டிஷனை நம்ம எப்படி நம்ம சர்வர்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அதை பத்தி நம்ம இன்னைக்கு கொஞ்சம் டீடைலா பார்க்க போறோம். ஸோ வாட் இஸ் திஸ் பார்ட்டிஷன் டு பி பேக் அகைன் நம்ம பேச ஆரம்பிச்சதுதான். இந்த பார்ட்டிஷன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹார்ட் டிஸ்கை ஸ்பாட் பண்றோம், ஸ்பிளிட் பண்ணி வைக்க போறோம், அதாவது பீஸ் பண்ணி வைக்க போறோம். ஒரு ஒரு 1000 ஐ மீன் 1 டிபி ஹார்ட் டிஸ்க் நான் எப்படி ஸ்பிளிட் அவுட் பண்ணி வைக்க போறேன், அதை எப்படி நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்றத நான் இங்கே பார்த்து தெரிஞ்சுக்க போறேன். ஸோ டிஃபால்ட்டா நான் வந்து இதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், 100 ஜிபியாவும் ஸ்பிளிட் அவுட் பண்ணி யூஸ் பண்ணலாம் 10 பார்ட்டிஷனா, இல்லையா நம்ம சொன்ன மாதிரி 128 பிரைமரி பார்ட்டிஷன்ஸ் இருக்கா, அந்த 128 பிரைமரி இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம பண்ணோம்னா கூட பண்ணிக்கலாம் அந்த 1 டிபி ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ இது எப்படி பண்ண போறோம், இதுக்கு என்ன டூல் யூஸ் பண்ண போறோம், இதுல நம்ம என்னெல்லாம் செய்ய போறோம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னுடைய ஹார்ட் டிஸ்க்ல இருக்கக்கூடிய சைஸ் எப்படி பார்க்கறது அதை பத்தி எல்லாமே நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் இங்கே மிஷின் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஜஸ்ட் நம்ம ஸோ இந்த பார்ட்டிஷனை வந்து நம்ம எப்படி பிரிக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டட் அப்படின்ற டூல் வச்சு பிரிக்க போறோம். இந்த பார்ட்டட்ன்ற டூல் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்றோம் அதெல்லாமே இன்னைக்கு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? Just a moment. Just a moment. I'm sorry guys, கொஞ்சம் எனக்கு இங்கே நெட்வொர்க் கொஞ்சம் இஷ்யூஸாக இருக்கு. ஒரு 2 மினிட்ஸ் எல்லாரும் காலில் ஹோல்ட் பண்ணுங்க. நான் ஜஸ்ட் ரிலீவ் ஆகிட்டு இன்னொரு யூஸராக நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் 2 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ்.
ஐ ஹோப் என் ஸ்க்ரீன் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே நம்ம பார்க்கக்கூடிய கமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜஸ்ட் மூமெண்ட், நான் ஜஸ்ட் இதை கான்ஃபிகர் பண்ணுறேன் உங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி. பிகாஸ் நம்ம லாஸ்ட் டைம் யூஸ் பண்ண மிஷின் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகி கரெக்டாக இருந்துருச்சு. ஸோ இது வந்து அல்டர்னேட்டிவ் மிஷின் நான் வச்சுருக்கேன். இந்த மிஷினில் வந்து நம்ம செக் அவுட் பண்ணுவோம். எனக்கு ஒரு 2 minutes டைம் கொடுத்தீங்கன்னா நான் ஜஸ்ட் இதை செக் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த இதை கன்டினியூ பண்ணிடுறேன் டாப்பிக்கில். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து எம்டிஆர் மெத்தடை பற்றியும் ஜிபிடி மெத்தடை பற்றியும் கொஞ்சம் நோட்ஸ் மாதிரி எடுத்து வைங்க. ஆன்லைனில் சர்ச் பண்ணி உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு உடனே கம்யூனிகேட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதை சார்ட் அவுட் பண்ணி சொல்லிடுறேன். எனக்கு ஒரு 5 minutes மட்டும் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்ட்டிஷனை வந்து நம்ம பண்ணிடலாம்.
ஓகே, சாரி காய்ஸ், கொஞ்சம் இஷ்யூ ஆயிடுச்சு என்னோட மிஷின்லையும். ஸோ அதை ரிட்ரைவ் பண்ணிட்டு நான் வந்திருக்கேன். ஸோ இப்போ பார்ட்டிஷனில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் கமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா LSBLK அப்படின்ற கமாண்ட். ஸோ LSBLK அப்படின்ற கமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. என் மிஷினில் என்னென்ன பார்ட்டிஷன் இருக்கு, வந்து எங்க மவுண்ட் ஆயிருக்கு, இந்த பார்ட்டிஷன் சைஸ் என்ன, இது மாதிரியான சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த LSBLK பிளாக் அப்படின்ற கமாண்ட் எனக்கு சொல்லுவாங்க. கமாண்ட்ஸ் வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க, சரிங்களா? அது பிறகு நமக்கு டிஸ்க் ஃபைல் -human readable table அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்கு. அந்த மவுண்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த டிஸ்கை நம்ம எவ்வளவு தூரத்துக்கு யூசேஜ் பண்ணியிருக்கோம், சரிங்களா? அப்படி யூஸ் பண்ணி வச்சிருக்க டிஸ்க் வந்து எனக்கு என்ன சைஸ்ல இருக்கு, என்ன ஃபைல் சிஸ்டம்ல எனக்கு ரன் ஆகுது, இதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே சொல்லி எனக்கு இந்த df-ht அப்படின்ற கமாண்ட் வந்து எனக்கு கொடுக்கும், சரிங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா fdisk ஃபிக்ஸ்டு டிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்கு, -l அப்படின்னு சொல்றது. இல்ல fdisk -l அப்படின்றது என்னுடைய டிஸ்கோடைய வால்யூம்ஸ், என்னென்ன டிஸ்க்லாம் என் மிஷின்ல இருக்கு அதை பத்தின டீடைல்ஸ் வந்து எனக்கு லிஸ்ட் அவுட் பண்றதுதான் இந்த fdisk -l அப்படின்ற கமாண்ட். என் மிஷின்ல பாத்தீங்கன்னா இப்போ SDA அண்ட் SDB அதே மாதிரி இது ஒரு டிஸ்க். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன இருக்கு, SDA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்க் இருக்கு. அடுத்து SDBன்னு சொல்லிட்டு இன்னொரு டிஸ்க் இருக்கு. இந்த SDA டிஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா எனக்கு SDA1, SDA2 அண்ட் SDA5 அப்படின்னு சொல்லிட்டு 3 பார்ட்டிஷன் இருக்கு. இதுல இந்த SDA நேமாலஜி எல்லாமே சிஸ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் பார்ட்டிஷன் பண்ண போறேன். இந்த நான் செய்யக்கூடிய பார்ட்டிஷன்ஸ் எல்லாமே பார்ட் அப்படின்ற கமாண்ட்ல வரும், சரிங்களா? அண்ட் தென் இந்த லொகேஷன் இருக்கு இல்லையா, /bootல EFI அப்படின்றது, இது என்னோட மவுண்ட் பாயிண்ட். இந்த மவுண்ட் பாயிண்ட்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த லொகேஷன்ல வந்து நான் என்னுடைய என்னது டிஸ்கை ஆக்சஸ் பண்ண போறேன், எந்த லொகேஷன்ல ஆக்சஸ் பண்ணா எந்த பார்ட்டிஷன் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்ற லொகேஷனை வந்து எனக்கு இது சொல்லும். இப்போ நான் சொல்றப்போ வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்க போக போக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்டபிள் ஆயிரும். ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம இங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டிஸ்க் லேபிள் அப்படின்றது. இந்த fdisk -l அப்படின்ற கமாண்ட் தரேன், எனக்கு இங்க இருக்கக்கூடிய அத்தனை டிஸ்க்குக்கும் வந்துட்டு எனக்கு லேபிள் பண்ணி எனக்கு கொடுத்துரும் அதுவே டிஃபால்ட்டா. பட் சில சினாரியோஸ்ல நம்ம லேபிள் பண்ற மாதிரி வரும், அது எங்கன்னு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஏற்கனவே வந்து எப்படி லேபிள் பண்ணியிருக்கோம், அதை லேபிள் பண்ணதை எப்படி பார்க்கலாம் அப்படின்றத சொல்லித்தரேன். இந்த SDA டிஸ்கை பத்தின டீடைல்ஸ் வந்து டீடைல்டு வியூவா வந்து எனக்கு இதுல காமிச்சிருக்கா, SDAக்கும் SDBக்கும் உங்களுக்கு செலக்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்க, டிஸ்க் /deviceல SDன்ற பேர்ல இருக்கு, 10 GB வால்யூம் இருக்கு அதுல, சரிங்களா? இதுல டிஸ்கோடைய மாடல் என்ன, அதுல என்னென்ன செக்டார்ஸ் இருக்கு, அந்த செக்டார்ஸோட சைஸ் என்ன, அதோடைய மினிமம் அண்ட் இன்புட் அவுட்புட் சைஸ் என்ன, இந்த டிஸ்க்ல வந்து எந்த கைண்ட் ஆஃப் பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க அதுதான் டிஸ்க் லேபிள் டைப்ல நமக்கு சொல்லியிருக்காங்க, சரியா? இதுல டிஸ்க் லேபிள் டைப் வந்து என்ன சொல்லியிருக்கு, டாஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. டாஸ்ன்றது என்ன, எம்பிஆர் மெத்தட், சரிங்களா? இந்த டாஸ்ன்னு கொடுத்துருக்கு இல்லையா, இது வந்து எம்பிஆர் மெத்தட். எப்போ இங்க டிஸ்க் லேபிள் டைப் நம்ம எனேபிள் பண்றோமோ, எப்போ அதுக்கு ஒரு லேபிள் வந்து நம்ம ஆக்சசபிளா கொடுக்குறோமோ, அப்பதான் வந்து எனக்கு இங்க இந்த டிஸ்க் ஐடென்டிஃபையர்ன்றது ஒன்றும் ஆட்டோ ஜென்ரேட் ஆகும். இங்க பாருங்க, எனக்கு SDB அப்படின்ற இந்த டிஸ்க் இருக்கா, இந்த டிஸ்கை பாத்தீங்கன்னா எனக்கு இங்க என்னன்னு வருது, ஜிபிடி மெத்தட்ல இருக்கு டிஸ்க் லேபிள் டைப் வந்து. இது வந்து டிஸ்க் ஐடென்டிஃபையர், எனக்கு டிஸ்க்குன்னு கொடுத்துருக்க ஒரு சிம்பிளான ஒரு வேல்யூ. மற்றது எல்லாமே எனக்கு வந்து லூப் டிஸ்க் வந்துருக்கு. லூப்ன்றது மீன்ஸ் வந்து பேக்கப் பண்ணி வச்சிருக்கு, இந்த லூப்ன்ற பேர்ல இருக்கிறது எல்லாமே. அதை பத்தி இப்போதைக்கு வேணாம், நம்ம அட்வான்ஸ் செஷன்ஸ்ல வந்து அதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இந்த SDBல வந்து இங்க ஜிபிடின்னு ஏற்கனவே கொடுத்து வச்சிருக்கு, ஆனா இங்க ஒரு டிஸ்க் ஐடென்டிஃபையர் எனக்கு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த டிஸ்க் லேபிள ரீலேபிள் பண்ணா எனக்கு என்ன ஆகுது அப்படின்றதையும் பார்ப்போம். இது எப்படி நம்ம ரீலேபிள் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
இது எப்படி லேபிள் பண்ணோமோ அதே கமாண்ட் தான் இங்க நான் திரும்பி லேபிள் பண்ண போறேன். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் பார்ட்டட் அப்படின்ற டூல். ஸோ இந்த பார்ட்டட் கமாண்ட் வச்சு தான் நம்ம பார்ட்டிஷனும் பண்ண போறோம், டிஸ்க்குக்கான லேபிளும் நம்ம கொடுக்க போறோம். ஸோ பார்ட்டட் எதை நம்ம யூஸ் பண்ண போறோம், டிவைஸ்ல எஸ்டிபின்ற டிஸ்கை யூஸ் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம், மேக் லேபிள் தரோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சிங்கிள் லைன் கமாண்ட்ஸ்ல கொடுக்க வேணாம், சிம்பிளா தரேன். ஸோ இது வந்து சொல்லுது, ஸோ என்ன சொல்லுது, பார்ட்டட் ஸ்லாஷ் டிவைஸ்ல எஸ்டிபியை யூஸ் பண்றோம். எனக்கு அதனால என்ன சொல்லுது, ஜிஎன்யூ பார்ட்டட் 3.3 யூசிங் ஸ்லாஷ் டிவைஸ்ல எஸ்டிபியை யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லுது. நான் என்ன சொல்றீங்க, மேக் லேபிள் அப்படின்றத சொல்றேன். நியூ டிஸ்க் லேபிள் டைப் அப்படின்னு இருக்கா, நான் இங்க ஜிபிடி அப்படின்னு தரேன். ஸோ நான் எஸ் கொடுத்துட்றேன். எனக்கு இது அப்டேட் ஆயிருது. இந்த சினாரியோல வந்து எனக்கு எஸ் இங்க கேட்கும், பட் சில சினாரியோஸ்ல உங்களுக்கு எஸ் கேட்காது. எஸ் கேட்டாலும் கேட்காட்டாலும் இஷ்யூஸ் கிடையாது. எனக்கு இங்க எஸ் கேட்டதுக்கான காரணம் ஏற்கனவே அது ஜிபிடி லேபிள்ல பண்ணியிருக்கேன், திரும்பி ஜிபிடி லேபிளே பண்றீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ நான் எஸ்ன்னு கொடுத்த பிறகு எனக்கு அக்செப்ட் பண்ணுது. ஸோ இந்த பார்ட்டட் ப்ராம்ப்ட்ல இருந்து நான் வெளியே வரேன். அதே மாதிரி நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா பார்ட்டட் நான் யூஸ் பண்ணோடனே எனக்கு இங்க ரூட் கிளைண்ட்னு எதுவுமே வரல. எனக்கு என்ன வந்துருச்சு, பார்ட்டட்னு சொல்லிட்டு என்னுடைய பார்ட்டட் ப்ராம்ப்டுக்குள்ள போயிடுச்சு, வேற ஒரு ப்ராம்ப்டுக்குள்ள எனக்கு ரீடைரக்ட் பண்ணி விட்டுருக்கு. சரியா? ஏதாவது டவுட் இருக்காப்பா? வேற ஏதாவது கொஸ்டின் அரைஸ் பண்ணீங்களா? ஓகே. ஸோ இப்போ பாருங்க, நான் வந்து எடுத்து தரேன் fdisk -l. இப்போ பாத்தீங்கன்னா அதே ஜிபிடி மெத்தட் தான். எனக்கு டிஸ்க் ஐடென்டிஃபையரோட டைப் மாறிடுச்சா, இங்க பாத்தீங்கன்னா எனக்கு 76 சம்திங் வந்திருக்கு. அதே இது மேல நம்ம கொடுத்தோம் இல்லையா ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம், அப்ப நமக்கு என்ன இருந்துச்சு, C3 சம்திங் இருக்கா. ஸோ நம்ம எப்பெல்லாம் இந்த டிஸ்கோட லேபிள் அப்டேட் பண்றோமோ அப்பெல்லாம் வந்துட்டு எனக்கு என்னுடைய டிஸ்க் ஐடென்டிஃபையர் வந்து மாறினே இருக்கும். இது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்தரா இந்த டிஸ்க்ல நான் எந்த விதமான பார்ட்டிஷன் யூஸ் பண்ண போறேன், சரியா, எந்த மெத்தட்ல நான் பார்ட்டிஷனை யூஸ் பண்ண போறேன், இந்த பார்ட்டிஷன் டைப்ஸ் என்ன, இதுல டேட்டா எப்படி ஸ்டோர் பண்ண போறோம், இது எல்லாமே வந்து டிஃபால்ட்டா இந்த டிஸ்க் லேபிள் டைப்பே முடிவு பண்ணிக்கும். இப்போ வந்து நான் சிம்பிளா வந்து ஜிபிடின்னு கொடுத்துருக்கறதுனால எனக்கு இந்த ஜிபிடி மெத்தட்ல எல்லாமே பண்ணிட்டு இருக்கு. இப்போ இது வந்து இந்த டிஸ்கோட சைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 ஜிபிக்கு எனக்கு இந்த ஹார்ட் டிஸ்க் இருக்கு. இந்த ஹார்ட் டிஸ்கோட செக்டார்ஸ் எல்லாம் பாருங்க, எனக்கு இங்க செக்டார் கவுண்ட் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 31 லட்சத்தி சம்திங் போட்டிருக்கேன், இல்ல 3,14 லட்சத்தின்னு நினைக்கிறேன். எஸ், 3,14,57,280 செக்டார்ஸ் வந்து எனக்கு உள்ள கொடுத்துருக்கான் இந்த 15 ஜிபி டிஸ்க் சைஸ்ல. இதே மாதிரி நம்ம 1 டிபி போனோம்னா எவ்வளவு இருக்கும் அதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு இதாயிரும். இதுல ஒரு செக்டாரோட சைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 512 MB. அதான் இங்க வந்து யூனிட்ஸ்ல சொல்லியிருக்காங்க. அடுத்து செக்டார் சைஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, லாஜிக்கல் ஆஃப் பிசிக்ஸ் எல்லாம்ட்டு, அதோடைய சைஸும் வந்துட்டு 512 MB தான். அதே மாதிரி அடுத்து பாருங்க, லாஜிக்கல் இன்புட் அவுட்புட் சைஸ் பாத்தீங்கன்னா மினிமமா இருக்கக்கூடியது 512 பைட்ஸ் தான், ஆப்டிமலா யூஸ் பண்ணக்கூடியது 512 பைட்ஸ் தான். அடுத்து என்னுடைய டிஸ்கோடைய லேபிள் என்ன லேபிள்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிபிடி. இந்த டிஸ்க்குக்கான ஐடென்டிஃபிகேஷன் கீ என்னன்றதையும் கொடுத்துட்டாங்க. ஸோ நான் இந்த டிஸ்க் இப்போ பார்ட்டிஷன் பண்ண போறேன். அது எப்படி பண்ண போறேன் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கும் நான் வந்து பார்ட்டட் டூல் தான் யூஸ் பண்ண போறேன். ஸ்லாஷ் டிவைஸ்ல எஸ்டிபி தான் கொடுக்குறேன். எனக்குள்ள வந்துருச்சு, பார்ட்டட்ன்ற ப்ராம்ப்டுக்குள்ள எனக்கு ரீடைரக்ட் பண்ணிருச்சு. ஃபர்ஸ்ட் நான் இங்க என்ன கமெண்ட் பார்த்தேன் முன்னாடி, மேக் லேபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, அந்த கமெண்ட் இங்க போட போறதில்ல, பிரிண்ட் அப்படின்ற கமெண்ட் போட போறோம். ஸோ இந்த கமெண்ட் போடணும் இல்லையா, நம்ம டபுள் டேப் பண்றேன், எனக்கு என்னெல்லாம் வருது, நீங்க என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு எனக்கு வந்திருக்கு. என்னென்ன இருக்கு, அலைன் ஷெட், டிஸ்க் செட், டிஸ்க் டாகல், ஹெல்ப், மேக் லேபிள், மேக் பார்ட், மேக் டேபிள், நேம், பிரிண்ட், குவிட், ரெஸ்கியூ, ரீசைஸ் பார்ட், ரிமூவ், செலக்ட், செட், டாகல், யூனிட், வெர்ஷன். இது மாதிரி எனக்கு லிஸ்ட் ஆஃப் கமெண்ட்ஸ் இருக்கும். பட் இதுல வந்து செலக்டட் கமெண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம இந்த சிலபஸ்ல கவர் பண்ண முடியும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன கமெண்ட் பண்றேன், பிரிண்ட் அப்படின்ற கமெண்ட் செக் பண்ணி பாக்குறேன். பிரிண்ட்னு எனக்கு என்ன செய்யுது, நான் இந்த டிஸ்க்குள்ள பண்ணி வச்சிருக்க ஃபர்தரா என்னென்ன பார்ட்டிஷன்ஸ் பண்றேனோ அது எல்லாமே இது பிரிண்ட் அவுட் பண்ணி காட்டும். இப்போ உள்ள எனக்கு எந்த பார்ட்டிஷனும் இல்லை அப்படின்ற காரணத்தினால எனக்கு எந்த இதையும் உள்ள காட்டல. ஸோ இப்போ ஒரு பார்ட்டிஷன் பண்ண போறோம். அதுக்கு என்ன கமாண்ட், மேக் பார் அப்படின்ற கமாண்ட். மேக் பார், என்னோட பார்ட்டிஷனுக்கான நேம் என்ன, டெமோ பார்ட் அப்படின்னு வச்சிருக்கேன். என்னோட பார்ட்டிஷனுக்கான நேம் நான் கொடுத்துருக்கேன், இங்கே மிஷின் கொடுக்கல. அடுத்து இங்க ஃபைல் சிஸ்டம் டைப் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இந்த ஃபைல் சிஸ்டம் டைப் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட ஹார்ட் டிஸ்க், அதாவது என்னோட எஸ்டிபின்ற டிஸ்க்கு வந்து பார்ட்டிஷன் லேபிள் ஜிபிடின்னு கொடுத்துட்டேன். அதே மாதிரி நான் இப்ப பண்ண போறேன்ல பார்ட்டிஷன்,
இந்த பார்ட்டிஷனுக்கு நான் கொடுக்கக்கூடிய லேபிள், அதாவது அந்த ஃபைல் சிஸ்டம் என்ன, இந்த ஃபைல் சிஸ்டம்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் அ மேனேஜர். என் மிஷின்ல நான் ஸ்டோர் பண்ணக்கூடிய டேட்டாஸ் வந்து எப்படி ஸ்டோர் ஆகணும், என்ன கேட்டகரைஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணணும், இதை வந்து ஸ்பீடா ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கணுமா இல்ல மினிமல் ஆக்சஸ்ல இருக்கணுமா அப்படின்ற மாதிரியான சில சினாரியோஸ் இதுல நம்ம பேசியிருப்பாங்க. ஸோ நான் என்ன பண்ண போறேன், அதுக்கு வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா எனக்கு லிஸ்ட் ஆஃப் ஃபைல் சிஸ்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே நம்ம மேஜரா யூஸ் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த EXT சீரிஸ் யூஸ் பண்ணுவாங்க, EXT234ன்றது. அது போக இந்த XFS அப்படின்ற இந்த ஃபைல் சிஸ்டம் யூஸ் பண்ணாங்க. அது பிறகு பார்த்தீங்கன்னா FAT32 அது யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே நம்ம லினக்ஸ்ல மேஜரா யூஸ் பண்ணக்கூடிய ஃபைல் சிஸ்டம்ஸ். அது போக நீங்க விண்டோஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த NTFS அப்படின்ற ஃபைல் சிஸ்டம் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோலாரிஸ்ல இருந்தனால சோலாரிஸ்லாம் அக்சஸபிள் பண்ணுறதுக்காக இங்கே சன்னுடைய லினக்ஸ் ஃபைல் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரியே ஸ்வாப்ன்ற ஃபைல் சிஸ்டம்ஸும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்வாப் வந்து எதுக்காக யூஸ் பண்றோம்ன்றத நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு நான் பேசுறேன். ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம ஃபைல் சிஸ்டம்ஸ்னா என்னன்றதையும் ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்த்துருக்கோம். இப்போ நான் இங்கே கொடுக்குறது டிஃபால்ட்டா எனக்கு EXT2 ஃபைல் சிஸ்டம்ஸ் எடுத்துப்பான்னு சொல்லியிருக்கு. ஸோ என்டர் கொடுத்தேன்னா EXT ஃபைல் சிஸ்டம் 2 தான் எடுத்துக்கும். அதே மாதிரி ஒரு டிஸ்கோட ஸ்டார்டிங் சைஸ் என்னன்னு கேட்டிருக்கு. சரியா? இப்போ நான் இனிஷியலா ஒரு டிஸ்கை பிரிக்கிறேன், அதாவது இது வரைக்கும் பிரிக்காத டிஸ்கை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்ட்டிஷன் பண்ண போறேன் அப்படின்னா என்னுடைய ஸ்டார்டிங் சைஸ் எப்பயுமே 2048 செக்டார்ஸ் தான் நான் கொடுக்க முடியும். சரியா? சார் என்ன கொடுத்துருக்கேன், 2048 செக்டார்ஸ் தான் கொடுத்துட்டேன். சரிங்களா? அப்போ SDBல பாருங்க எனக்கு கிட்டத்தட்ட இத்தனை பைட்ஸ் இருக்கு, இத்தனை செக்டார்ஸ் இருக்கு. இது வந்து நான் எங்க சொல்லணும் அப்படின்னு சொல்றேன். அதே இது SDA அப்படின்ற இந்த டிஸ்க் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் பண்ற பார்ட்டிஷனுடைய ஸ்டார்டிங் சைஸ் என்னவா இருக்கு, ஒரு டிஸ்கோட ஸ்டார்டிங் சைஸ் வந்து 2048 செக்டார்ஸ். அதே தான் நான் இங்கேயும் கொடுத்துருக்கேன், 2048 செக்டார்ஸ்ங்க. இப்போ எண்டிங் வந்து எத்தனை ஜிபி கேட்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 GB கேட்கிறேன். அதனால இங்க வந்து நான் 2 GBன்னு சொல்லி கொடுத்துட்றேன். எனக்கு இது பார்ட்டிஷன் ஆயிடும். அவ்வளவுதான், நான் பார்ட்டிஷன் பண்ணி முடிச்சுட்டேன். பிரிண்ட் பண்ணி பார்த்தா எனக்கு இங்க 2 GB பார்ட்டிஷன் இருக்கும். எனக்கு ஸ்டார்டிங் வந்து செக்டார் கவுண்ட்ல கொடுக்காது, இந்த பிரிண்ட்ல மட்டும் எனக்கு வந்து சைஸ்ல தான் கொடுக்கும். ஸோ அதனால எனக்கு சைஸ்லயே எனக்கு கொடுத்துருச்சு. ஸோ ஸ்டார்டிங் வந்து 1049 KBல ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதே மாதிரியே எண்டு வந்து எனக்கு 21747 அப்படின்ற MBல எனக்கு கம்ப்ளீட் ஆகி முடிச்சிருக்கு. ஸோ இதோட ஆல் ஓவர் சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஓவராலா 2146 MB. சரிங்களா? ஸோ ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, ஜஸ்ட் a moment, let me come back to you once again. சாரி கைஸ், இதை நான் குவிட் பண்ணி வெளியே வந்துடுறேன். இந்த ப்ராம்ப்ட்ல இருந்து வெளியே வந்துட்டேன். இப்போ நான் லிஸ்ட் பிளாக் பண்ணி பார்க்குறேன். என்னோட SDBல பார்த்தீங்கன்னா எனக்கு 2 GBக்கு ஒரு பார்ட்டிஷன் பிரிஞ்சிருக்கா. ஸோ இதை வந்து பார்ட்டிஷன் வந்து இப்படி பண்ணலாம். ஸோ மேபி உங்களுக்கு இந்த செக்டார் சைஸ் வந்து கவுண்ட் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒரு அல்டர்னேட்டிவ் மெத்தட் இருக்கு. அது ஃபர்தரா வர கிளாஸ்ல சொல்லித்தரேன். இப்போ இந்த பார்ட்டிஷன் பிரிஞ்சிருக்குன்றத நான் லிஸ்ட் பிளாக்ல பார்த்தாச்சு. இப்போ fdisk-l வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ பாருங்க, SDBக்கான டிஸ்கோடைய ஃபிக்ஸ்ட் டிஸ்க் வந்துட்டு எனக்கு நான் கொடுத்த செக்டார்ஸ் கவுண்ட் வந்துருச்சுங்க. இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம வேல்யூஸ் கொடுத்தா செக்டாரை கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கும், செக்டார் சைஸ்க்கு கொடுக்காம வேல்யூஸ் கொடுத்தோம்னாலும் செக்டார்ஸை கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கும். ஸோ அது வந்து இஷ்யூஸே நம்ம கிடையாது. நீங்க அடுத்த ஒரு பார்ட்டிஷன் பண்ண போறீங்க அப்படின்னா இதே மாதிரியே பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த செக்டார் மட்டும் அதுக்கு முன்னாடி காப்பி பண்ணி வச்சிருக்கேன். நான் எதுக்கு நான் சொல்றேன், அதுவும் எங்க பண்ணிருக்கேன், SDB 1 தான். சரியா? நம்ம இங்க பார்ட்டிஷன் பண்ணதும் வந்து SDB 1 தான். நீங்க கேட்கலாம், சார் நம்ம உள்ள வந்து டெமோ பார்ட் அப்படின்னு சொல்லி தானே சார் நேம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டெமோ பார்ட் வந்து எனக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு நேம் தான். பட் சிஸ்டம் டிஃபைன்ட் நேம் தான் நமக்கு லிஸ்ட் பிளாக்ல கமாண்ட்ல நமக்கு காட்டும். அதே மாதிரி தான் DFF இண்டஸ்ட்ரியிலையும் காட்டும். இன்னும் நான் அதுக்கு இன்னும் எந்த இதுவுமே அசைன் பண்ணல. சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்றேன், இன்னொரு பார்ட்டிஷன் உங்களுக்காக பண்ணி காட்டுறேன். டிவைஸ்ல SDBக்காக மேக் பார்ட். சரியா? பார்ட்டிஷன் நேம் என்ன, டெமோ 2ன்னு வச்சிருக்கேன்.
ஃபைல் ஸ்டம் டைப் வந்து ext4ல வச்சிருக்கேன் நான். இதுல வந்து நீங்க எந்த ஃபைல் ஸ்டம் வேணாலும் கொடுத்துக்கலாம் உங்களோட கன்வீனியன்ஸ்க்கு. பட் நீங்க நம்ம மேஜரா ext சீரிஸ் தரனால நான் ext சீரிஸ் தரேன். ஸ்டார்டிங் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று இருக்கா, இது வந்து நம்ம கடைசியா வந்து ஒரு வேலையை காப்பி பண்ணோமா, அந்த வேல்யூவை பேஸ்ட் பண்ணி அதுல ஒரே ஒரு செக்டார் மட்டும் கூட்டிடுறேன். நான் இங்க காப்பி பண்ணது 303 அப்படிதானே, என்ன இருக்கு எனக்கு என் செக்டார் வந்து 303, இங்க நான் போட்டிருக்கிறது 304. அதுவும் செக்டார் கவுண்ட் சொல்லணுன்றதுக்காக அந்த எஸ் அப்படின்றதையும் மேஜரா கொடுத்துருக்கேன். இப்போ ஏற்கனவே ஒரு 2 GB வால்யூம் வந்து நான் பார்ட்டிஷன் பண்ணிட்டேன். இப்போ நான் ஒரு அடிஷனலா ஒரு 3 GB இல்ல 4 GB வால்யூம் நான் கொடுக்கணும், லெட் அஸ் சே 3 GB கொடுக்கணும்னா நான் என்ன செய்யணும் தெரியுமா, முன்னாடி ஸ்ப்ரெட் அவுட் பண்ணேன்ல ஒரு 2 GB, அதோட சேர்த்து இப்போ நான் எவ்வளவு தூரத்துக்கு பார்ட்டிஷன் பண்ணுமோ அந்த டோட்டல் வேல்யூ இங்க கொடுக்க போறேன். இப்போ லெட் அஸ் சே ஐ ஹேவ் டு பார்ட்டிஷன் 3 GB, முன்னாடி எவ்வளவு பிரிச்சிருக்கோம் 2 GB, அப்ப அந்த 2 + 3 ஸோ 5 GB. எண்டு செக்டாரோடைய இது வந்து எங்க இருக்கணும், 5 GB இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துறேன். இப்போ நான் பிரிண்ட் பண்ணி பாக்குறேன். சரியா, எனக்கு இங்க பாருங்க எண்டிங் என்ன கொடுத்துருக்கோம், அந்த எண்டிங்ல இங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சா, ஸ்டார்ட் ஆயிட்டு எனக்கு 5 இதுக்கு வந்துருச்சு. கிட்டத்தட்ட 3 GB தான் என்னோட சைஸ் வந்துட்டு. நான் குவிட் பண்ணி வெளியே வந்துடுறேன். இப்போ லிஸ்ட் பிளாக் பண்றேன். ஸோ எனக்கு இங்க 3 GB வந்துருச்சா. இப்போ உங்களுக்கு நான் சொன்ன அந்த கால்குலேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து நம்ம இனிஷியல் வேல்யூ கொடுத்துடலாம். எண்டிங் வேல்யூ கொடுக்குறப்ப நம்ம முன்னாடி என்ன பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோமோ அந்த பார்ட்டிஷனோட சேர்த்து எண்டிங் வேல்யூட சேர்த்து கொடுத்தோம்னா நமக்கு அது எக்ஸாக்டா புரிஞ்சு வந்துடும். ஸோ ஐ ஹோப் வந்து உங்களுக்கு இதுல டவுட்ஸ் எதுவும் வராதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பார்ட்ல வந்து இந்த ஒரு இடத்துல தான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் மிஸ்டேக் பண்ணுவாங்க. உங்களுக்கு இது புரியலன்னு திரும்ப சொல்லுங்க, இன்னொரு கூட நான் சொல்லித்தரேன். ஸோ யூ கைஸ், இந்த நான் சொன்ன இந்த ஒரு கான்செப்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் தேவைப்படுதா, அதாவது எப்படி எண்டிங் என் செக்டார் வேல்யூஸ் கால்குலேட் பண்ணணும்னு சொல்றதுக்கு வந்துட்டு மேபி டவுட்ஸ் வந்தால் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நம்ம ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன்னா பார்ட்டிஷன் வந்து இன்னைக்கு ஒரு நாளில் முடிக்க முடியாது. ஐ மேபி ரெக்வயர் இன்னும் 2 செஷனாக குறைஞ்சது தேவைப்படும். ஏன்னா பார்ட்டிஷன் மட்டும் பார்க்க முடியாது நம்ம, சரிங்களா. ஸோ இது வரைக்கும் பார்த்ததுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா கைஸ்? இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? So please tell me so that I can have a knowledge about you. So who is it? ஷஃபிகா, நீங்க ஏதாவது சொல்லலாமா? உங்களுக்கு நான் நீங்க சொன்ன கான்செப்ட் வந்து கொஞ்சம் விட்டு விட்டு சொன்ன மாதிரி இருக்கலாம், பட் உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கா? ஏன்னா இது வந்து ஒரு உனக்கு முக்கியமான கான்செப்ட் நம்மளுடைய லினக்ஸ் சர்வர் மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும். எஸ் சார், புரிஞ்சிருச்சு சார். ஓகே ஓகே ஓகே. ஸோ ஃபர்தரா நான் இன்னொரு 10 minutes தான் இருக்கு, அதனால ஃபைல் ஸ்டம் எப்படி கிரியேட் பண்றோன்றத வரைக்கும் எனக்கு சொல்லிடுறேன். அது பிறகு மவுண்ட் பண்றத வந்து டைம் இருக்கும். ஸோ அதையும் சேர்த்து முடிச்சிருவோம். இன்னைக்கு வந்து பார்ட்டிஷன் மட்டும் முடிப்போம், நாளைக்கு வந்து நம்ம அதுக்கு அடுத்து இருக்க கான்செப்ட்ஸ் வந்து பார்ப்போம். சரியா? ஸோ இப்போ நான் பார்ட்டிஷன் பிரிச்சுட்டேன். பிரிச்சு வச்ச பார்ட்டிஷனுக்கு ஃபைல் சிஸ்டம் அலாட் பண்ணணும். உள்ளே நீங்க சொல்லியிருக்கலாம், சார் இங்க நம்ம மேலேயே ஒரு ஃபைல் சிஸ்டம்ஸ் கொடுத்துருக்கோம் சார் அப்படின்னு நீங்க சொல்லலாம். சரியா? இந்த இடத்துல ஃபைல் சிஸ்டம்ஸ்ன்றது நம்மளோட ஐடென்டிஃபிகேஷன்ஸ்க்காக மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்கோம். பட் வெளியே இப்போ நான் ஜென்ரேட் பண்றேன் இல்லையா, அதான் முக்கியமானது. ஒரு ஃபைலுக்கு, அதாவது ஒரு டிஸ்க்கு எப்படி ஃபைல் சிஸ்டம் அலோகேட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணுமா, அதுக்கு செக் பண்ணக்கூடிய கமாண்ட் தான் பிளாக் ஐடி அப்படின்ற கமாண்ட். சரியா? இந்த பிளாக் ஐடின்ற கமாண்ட் நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமானது. சொல்றேன் இது எதுக்குன்னு. இப்போ எனக்கு இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் வந்து இந்த பிளாக் ஐடியை பொறுத்த வரைக்கும் ஒரு UUID ஒன்று ஜென்ரேட் ஆயிருக்கும். சரிங்களா? அது ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்க UUID என்ன அப்படின்னு சொல்றேன், பார்ட் UUID தான் என்னன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த பார்ட் UUID அப்படின்றது என்னோட பார்ட்டிஷனுக்கு இருக்கக்கூடிய UUID, அந்த பார்ட்டிஷனுக்கு இருக்கக்கூடியது. அதே மாதிரி பார்ட் லேபிள்ன்றது நம்ம உள்ள கொடுத்துருக்க நேம் தான் எனக்கு ஏன் கவுண்ட் ஆகி வரும். இதுல இங்க ஒரு UUIDன்னு ஒன்று ஜென்ரேட் ஆயிருக்கா, இந்த UUIDன்றது தான் என்னுடைய பார்ட்டிஷனுக்கான ஐடி கிடையாது. நான் பார்ட்டிஷனை லொகேட் பண்ண போறேன் இல்லையா, அதுக்கான ஐடி. இது ரெண்டுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஜஸ்ட் பார்ட்டிஷன் ஐடின்றது வேற, பார்ட்டிஷனுக்கு இருக்கக்கூடிய உள்ள அக்சஸ் பண்ணக்கூடிய ஃபைலுக்குன்னு கொடுக்கக்கூடிய ஐடி வேற. ஸோ இந்த இதை நோட் பண்ணிக்கோங்க. எப்ப நான் ஒரு ஃபைல் சிஸ்டம் கிரியேட் பண்றேனோ அப்பதான் இந்த பார்ட் UUID வந்து எனக்கு UUID கன்வெர்ட் ஆகும். இல்லைன்னா இந்த பார்ட் UUIDல இருந்து எனக்கு ஒரு UUID ஜென்ரேட் ஆகும் டிஃபால்ட்டா வந்து. அது எப்படி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக் ஃபைல் சிஸ்டம் அப்படின்ற கமாண்ட், MKFS அப்படின்னு சொல்லுவாங்க. ext4 வேணா ext2/deviceல SDB1க்கு SDB1 தான் இருக்கு 2 GB.
இதை தான் ஃபர்ஸ்ட் நான் ஃபைல் சிஸ்டம் நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ எஸ்ன்னு கேக்குது, எஸ் கொடுத்துறேன், எஸ் ஆயிடுச்சு. எனக்கு இங்க என்ன வருது? ஸோ கிரியேட்டிங் ஃபைல் சிஸ்டம்ஸ் அதோட பிளாக்ஸ் ஐநோட்ஸ்லாம் கொடுத்துறாங்க. இந்த ஃபைல் சிஸ்டம்ஸ்க்கான யூஐடி வந்துருச்சு, குரூப் டேபிள் அலோகேட் பண்ணிருச்சு, ஐநோட் ரெடி ஆயிடுச்சு, சூப்பர் பிளாக் ஃபைல் சிஸ்டம்ஸும் எனக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து என்ன பண்றேன், பிளாக் ஐடி கொடுத்துறேன். பிளாக் ஐடி கொடுத்தோடனே எனக்கு இங்க ஒரு யூஐடி ஜென்ரேட் ஆயிடுச்சா, 3C5E4B அப்படின்னு சொல்லிட்டு. அதே இது இங்க SDP1க்கு எனக்கு ஜென்ரேட் ஆகி வந்துருச்சா. ஸோ எப்போ நான் வந்து mkfsன்ற கமாண்ட் கொடுத்து ஒரு ஃபைல் சிஸ்டம் கிரியேட் பண்றேனோ அப்பதான் எனக்கு ஒரு யூனிக் ஐடியும் ஜென்ரேட் ஆகி நிக்குது. அதே மாதிரியே நான் கொடுத்து வச்சிருக்க என்னோட பார்ட்டிஷனோட யூஐடி தெரியுது, பார்ட்டிஷனோட லேபிள் எல்லாமே எனக்கு தெரிய வருது. இதே மாதிரியே இப்போ யாராவது ஒரு ஆள் சொல்லாமா, யாருக்கு SDB2க்கு ext4 ஃபைல் சிஸ்டம்ல யாராவது ஒரு ஆள் இந்த mkfs கமாண்ட் இருக்கு இல்லையா, இதுல ext4 ஃபைல் சிஸ்டம்க்கு SDB2க்கு எனக்கு யாராவது மாத்தி அப்டேட் பண்ண முடியுமா? So anybody who is there? அப்டேட் பண்றவங்களுக்கு வந்து ஒரு நல்ல அப்ளாட்ஸ் இருக்கும். இப்போ நான் ஜஸ்ட் ஒரு சிம்பிள் கமாண்ட் இவ்வளவு நேரம் பார்த்தோம்ல, அந்த ஒரு கமாண்ட் மட்டும் நான் சொல்ற மாதிரி மாத்தி கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ ஹைலைட் பண்ணிருக்கேன்ல, இதை ext4ஆவும் SDB2ஆவும் நீங்க மாத்தி கொடுத்தாலே போதுமானது. யார் செய்யலாம்? ஸோ ஸ்டாஃபிகா, என்னோட ஸ்க்ரீன் வந்து நல்லா உங்களுக்கு விசிபிளா தானே இருக்கு, இல்லை நான் ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணட்டுமா? ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணா இதாது. So anyone can give the answer. So if it not, then let me go ahead. Device la SDB2 create பண்ணிட்டேன். சரியா? இப்போ block ID செக் பண்றேன். SDB2க்கு எனக்கு அதே மாதிரி ஜெனரேட்டர்ஸா ஒரு யூனிக் ஐடி வந்துட்டு, இந்த UID ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு டிஸ்க்குக்கும் எனக்கு யூனிக்கா இருக்கும். சரியா? ஸோ ஒரு ஃபைல் ஒரு பார்ட்டிஷன் பண்ணிட்டோம், அதுக்கு ஒரு ஃபைல் சிஸ்டம்ஸ் வச்சுட்டோம். இது எப்படி மவுண்ட் பண்ண போறோம்? மவுண்ட்ன்றது ஒன்றும் இல்லை, இந்த இருக்கக்கூடிய இந்த 2GBயும் 3GBயும் ஆக்சஸ் பண்றதுக்கு ஒரு லொகேஷன் வேணும் இல்லையா? ஒரு பென்ட்ரைவ் நீங்க ஒரு போர்ட்ல போட்டீங்கன்னா அது ஒரு இடத்துல மவுண்ட் ஆகி தான் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரியே தான் இங்கேயும் வந்து இந்த டிவைசஸை நம்ம மவுண்ட் பண்ண போறோம். இந்த டிஸ்கை மவுண்ட் பண்ணிட்டு இந்த பார்ட்டிஷனை மவுண்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ண போறோம். இதை அப்படி சொல்றதுக்கு ஒரு லொகேஷன் நான் கிரியேட் பண்ண போறேன். நான் எல்லாம் சப்மிட் பண்றேன். இந்த இடத்துல ஒரு டைரக்டரி கிரியேட் பண்றேன், mkdir டெமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இந்த டெமோக்குள்ள போய்க்கிறேன். டெமோ pwd/rootல டெமோ. இந்த டைரக்டரி ஆக்சஸ் பண்ணா எனக்கு இந்த 2GB எனக்கு ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நான் இங்க சொல்றேன். சரியா? அதுக்காக போயிட்டேன். அதே மாதிரியே ஒரு ஃபைல்ல இதை அப்டேட் பண்ணணும். ETCல fs tab அப்படின்ற ஃபைல்ல. இந்த fs tabன்றது ஃபைல் சிஸ்டம் டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபைல் சிஸ்டம் டேபிள நோட் பண்ணி வச்சுக்கோங்க. fs tabன்றது இந்த UUID SDB1க்கு இருக்கு இல்லையா, இந்த UUID-யை காப்பி பண்ணிடுறேன். இந்த fs tabல போயிட்டு இதை அப்டேட் பண்ண போறேன். எப்படி? இந்த UUID-யை நான் போட்டுறேன். ஃபர்ஸ்ட் இனிஷியலா இருக்கிற கோட்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணி விட்டுறேன். சரிங்களா? கோட்ஸ் இருக்கக்கூடாது. போயிட்டு /rootக்குள்ள டெமோன்ற டைரக்டரியில இது மவுண்ட் ஆக போகுது. ext2 ஃபைல் சிஸ்டம்ஸ் இருக்கு. சரியா? defaults 00. இதுல இந்த என்னன்னு சொல்றேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம எழுதுன மாதிரி இதை மட்டும் நீங்க நோட் பண்ணி உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி ஃபர்ஸ்ட் என்னோட டிஸ்கோடைய யூனிக் ஐடி, அடுத்து இதை மவுண்ட் பண்ணக்கூடிய மவுண்ட் பாயிண்ட், அடுத்து நான் கிரியேட் பண்ணல ஃபைல் சிஸ்டம் mkfs கமாண்ட் போட்டு mkfs.ext4 ext3 ext2 xfs whatever it may be, அதுல டாட் என்ன கொடுத்தீங்களோ அந்த இங்க இருக்கணும். அடுத்து டிஃபால்ட்ஸ், அடுத்து 00. இதுல ஃபர்ஸ்ட் இங்க ஒரு 0 கொடுத்துருக்கோமா, இந்த 0 வந்து எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட டிஸ்கை பேக்கப் பண்ண போறோமா இல்லையா அப்படின்றதுக்கானது. அடுத்து வர ரெண்டாவது 0ன்றது வந்து fdisk டம்ப் அடிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த டிஸ்கை வந்து ஃபுல்லா வேற ஒரு லொகேஷன்ல பேக்கப் பண்ணி யூஸ் பண்ண போறோமா அப்படின்றதுக்கானது தான். ஒன்னு வந்து பேக்கப் பண்றதுக்கு பேக்கப் அண்ட் ரிஸ்டோருக்கு, இன்னொன்னு வந்து fdisk டம்ப் வந்து ரெண்டு வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு மோர் ஆர் லெஸ் ரிலேட்டட் அப்படின்னு வரும். இது வந்து fs tabல எழுதக்கூடிய ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டை தவிர்த்து வேற மாதிரி மாத்தி எழுதினீங்கன்னா உங்களுக்கு வராது. பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்றேன், மவுண்ட். சரியா? /deviceல SDB1 மவுண்ட் பண்றேன். மவுண்ட் ஆயிடுச்சா? LSBLK பண்றேன். இப்போ இங்க SDB1 எங்க இருக்கு? /rootல டெமோ மவுண்ட் ஆயிடுச்சா?
இப்போ எப்பெல்லாம் நான் இந்த ரூட்ல டெமோ ஆக்சஸ் பண்றேனோ அப்பெல்லாம் எனக்கு இந்த 2 ஜிபி டேட்டா தான் எனக்கு ரன் ஆகும். df-ht போடுறேன் இந்த இடத்துல. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு தெரிய வரும். SDB2 ஒன்னுக்கு ext2 ஃபார்மேட்ல ஃபைல் சிஸ்டம்ஸ் இருக்கு. 2 ஜிபி டேட்டா உள்ள சைஸ் இருக்கு. அதுல 3 MB யூஸ் பண்ணிருக்காங்க. பேலன்ஸ் வந்து 1.9 சம்திங் இருக்கு. இது மவுண்ட் பண்ணிருக்க லொகேஷன் வந்து /rootல டெமோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு டைரக்டரி கிளிக் பண்ணுவோமா, demo2ன்னு சொல்லிட்டு இந்த demo2 ஆக்சஸ் பண்றப்ப என்ன செய்யணும், எனக்கு SDB2 வந்து அக்சஸ் பண்ணணும். அப்போ நான் இதுக்கு இன்னொரு மெத்தடும் சொல்றேன். MKFS அப்படியே கொடுத்துருவோமா, பிளாக் ஐடி இதுக்கு SDB2க்கும் இருக்கு. நான் இதுல இந்த பிளாக் ஐடிக்கு பதிலா என்னுடைய பிளாக் நேம் சூஸ் பண்ணிட்டேன், அதோட பாத்தை சூஸ் பண்ணியிருக்கேன். வெம்ல ETCல fstab ஃபைல்குள்ள போயிட்டேன். சரியா, fstab ஃபைல்ல போயிட்டு என்ன பண்றேன், நான் என்டர் பண்ண போறேன். நான் காப்பி பண்ணேன்ல அந்த வேல்யூ சொல்லிட்டேன். /rootக்குள்ள demo2ன்ற டைரக்டரியில மவுண்ட் ஆகுது. ext4 ஃபைல் சிஸ்டம்ஸ் இருக்கு. அதே மாதிரி டிஃபால்ட்ஸ் 00. நீங்க இது மாதிரி ஒன்னு யூனிக் ஐடி வச்சு கால் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அந்த டிஸ்கோடைய டிவைஸ் /dev sdb2 sdb1ன்ற அந்த பாத்தை கொடுத்து நீங்க கால் பண்ணிக்க முடியும். இப்போ கால் பண்ணிட்டேன். அதே மாதிரி முன்னாடி ஏதாவது வச்சு மவுண்ட் பண்ணோம், நம்ம முன்னாடி வந்து அந்த டிஸ்கோடைய லொகேஷன் வச்சு மவுண்ட் பண்ணோமா, அதாவது அதோடைய பாத்தை வச்சு. இப்போ வந்து நான் மவுண்ட் பாயிண்ட் வச்சு மவுண்ட் பண்ண போறேன். எப்படி அது /rootல demo2ன்ற டைரக்டரியில மவுண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறேன். மவுண்ட் ஆயிடுச்சு. நான் டெஸ்க் பிளாக் பண்ணி பார்க்குறேன். நான் நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா demo1 demo2ன்றது, மவுண்ட் ஆகி வந்துருச்சு. அதே மாதிரி df-ht பண்றேன், எனக்கு மவுண்ட் ஆனது எனக்கு தெரிய வந்துருச்சு. ஸோ இட் இஸ் அ ஃபார்மட். நம்ம இந்த ஹையராக்கில தான் நம்ம இதை மவுண்ட் பண்ணவும் முடியும். இதே ஹையராக்கியை நம்ம ரிவர்ஸ்ல பண்ணாதான் இதை அன்மவுண்ட் பண்ணவும் முடியும். இன்னைக்கு ஜஸ்ட் மவுண்ட் வரைக்கும் பார்த்துருக்கோம். நாளைக்கு செஷன்ல அடுத்த செஷன்ஸ்ல வந்துட்டு நம்ம இதை எப்படி அன்மவுண்ட் பண்றது, இதுலயே வந்துட்டு ஸ்வாப் எப்படி பண்றதுன்ற மாதிரியான சில டீடைல்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். இது வரைக்கும் பார்த்த கமெண்ட்ஸ் வந்து ஐ ஹோப் நீங்க நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இஃபால்ஸ் நீங்க எனக்கு நாளைக்கு செஷன்ல கூட இன்டிமேட் பண்ணுங்க, உங்களுக்கு இன்னொரு கூட இதை பேசுவோம். மேபி ரெக்வயர்ட். இல்லை சார் நம்ம இல்லை அடுத்த டாபிக்ல கான்கோ பண்ணுவோம்னா கான்கோ பண்ணலாம். உங்களுக்கு இதுல டவுட்ஸ் ஏதாவது இருக்கா, கிளாரிஃபிகேஷன்ஸ் ஏதாவது தேவைப்படுதா? ஸோ எனக்கு கடைசி ரன் ஆனது மட்டும் ஸ்பீடா ரன் ஆன மாதிரி உங்களுக்கு தோணுது, தெரியுதாப்பா? இல்லை ஸ்லோவா போயிருக்கலாமா? ஸோ டவுட்ஸ் உங்களுக்கு எதுவுமே இல்லையா காய்ஸ்? உங்களுக்கு டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருக்கா இல்லையாப்பா? ஸோ மேபி இருந்தால் சொல்லுங்க, நம்ம அதை கிளாரிஃபை பண்ணிட்டு நம்ம அடுத்தது போவோம். இன்னொரு 10 minutes இருக்கு நமக்கு. ஷாஃபிகா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சாப்பா? வேற யார் இருந்தா? என்னப்பா என்னப்பா? கிளியரா இருக்கு சார். கொஞ்சம் ஃபாஸ்டா இருந்த மாதிரி இருந்துச்சு சார். ஃபாஸ்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. எஸ் சார். மேபி நெக்ஸ்ட் செஷன்ல வந்து உங்களுக்கு எங்க இருந்து ஃபாஸ்டா இருந்துச்சுன்ற மாதிரி சொன்னீங்கன்னா நம்ம அதை கூட வந்து ஒரு ரெஃப்ரெஷிங் செஷன் மாதிரி ஒன்று கொடுத்து உங்களுக்கு ஃபுல்லாவே முடிச்சு விடுவோம். சரியாப்பா? ஓகே சார். ஓகே, இதுல உங்களுக்கு வேற ஏதாவதுன்ற மாதிரி டவுட்ஸ் இருக்கு? அந்த பார்ட்டிஷன் பிரிக்கிறது. சார் ஆமா, அதுதான் சார் கொஞ்சம் ஃபாஸ்டா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி மெத்தட் யூனிக் ஐடி போட்டு காப்பி பண்ணது இது வந்துச்சு சார், தெளிவா இருந்துச்சு சார். சாரிப்பா, இன்னொரு சொல்லுங்க. யூனிக் ஐடியை காப்பி பண்ணி போட்ட மெத்தட் வந்து கிளியரா இருந்துச்சு சார். ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் ஒன்று போட்டிங்களா சார், அது மட்டும் கொஞ்சம் தெளிவா இல்லை.
கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு அப்படிதானே? எஸ் சார். ஓகே, அந்த யூனிக் ஐடி காப்பி பண்ணி போடுறோம் இல்லையா இங்க, இதுல பாத்தீங்கன்னா யூனிக் ஐடி இருக்கா, இந்த இது இருக்குல்ல, இது யூனிக் ஐடி. இந்த யூனிக் ஐடி எந்த டிவைஸ்க்கு லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்றது இந்த கோலனுக்கு முன்னாடி இருக்கும். இதை ஜஸ்ட் காப்பி பண்ணிடலாம். நம்ம எப்பயுமே நம்ம மிஷின்ல லினக்ஸ் மிஷினை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃபைல்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும், சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸுமே ஒரு லொக்கேஷன்ல தான் இருக்கும். அப்போ ஒரு டிஸ்காவே இருந்தாலுமே எனக்கு அது ஒரு ஃபைலா கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஒரு 15 ஜிபிக்கு வால்யூம் இருக்கு, டிஸ்க் வால்யூம் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா, என்னோட ஹார்ட் டிஸ்க் வந்து அதை வந்துட்டு எனக்கு எப்படி கன்சிடர் பண்ணும்? இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஃபைலா தான் எனக்கு கன்சிடரேஷன் பண்ணும். அந்த ஃபைல் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா /deviceல SDB2 அப்படின்ற லொகேஷன்ல இருக்கு. இந்த SDB2ன்றது 3 GB வால்யூம்ல இருக்கு அப்படின்றத எனக்கு ஒரு ஃபைல் ஹைரார்க்கியில தான் வச்சிருக்கோம். அப்ப நான் என்ன பண்றேன், இதை மவுண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா ஒண்ணு இந்த ஐடி வச்சு நான் மவுண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஐடி வச்சு நான் மவுண்ட் பண்றேன் அப்படின்னா எனக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் எத்தனை வாட்டி வேணாலும் இந்த ஐடியை வந்து என்ன பண்றது, ரீயூஸ் பண்ண முடியாது. அதே இது இந்த இது இருக்கு இல்லையா, /deviceல SDB2ன்றது, இது வந்து மாற முடியாத சில விஷயங்கள், மாற முடியாத நேம். இது வந்து ரிப்பீட்டடா வந்து நான் எத்தனை வாட்டி இதை புதுசா லிஸ்ட் லேபிள் டைப் பண்ணிட்டு பண்ணாலும் எனக்கு SDB2 தான் வரும். ஸோ அதை பத்தி நீங்க கவலை பண்ணுன்றதுல, என்னோட மிஷின்ல SDB2 வரும். இன்னும் சில மிஷின்ல பாத்தீங்கன்னா VDB VDA அப்படிலாம் வரும். இல்ல சில இடத்துலலாம் நான் பார்த்தப்பெல்லாம் எனக்கு வந்துட்டு SDB VDB பார்த்தேன். அதே மாதிரியே வந்து VVDD அப்படிலாம் பார்த்துருக்கேன். VVDB1 VVD VVDன்றதுலேயே வந்துட்டு A VVDB அப்படின்லாம் பார்த்துருக்கேன் நான். ஸோ அதெல்லாம் ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது. நமக்கு நேமிங் ஹைரார்க்கி வந்து மிஷின் பார்த்துக்கும். அந்த இதை கரெக்டாக கால் பண்ணி உள்ள கொடுக்கறது தான் நம்மளுடைய ப்ராப்பரான ஒர்க் வந்துட்டு. இங்கே இந்த SDB2ன்றதை வச்சு நான் மவுண்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா LSBLK எனக்கு இதை எங்க மவுண்ட் பண்ணியிருக்கேன், அதாவது இதோட பாத் எப்படி வரும்னா டிவைஸ்க்குள்ள இருக்கிற SDB-க்குள்ள SDB2 இருக்கும். ஆனா ரியல் டைம்ல /dev நம்ம சொல்லி ஒரு டைரக்டரி பார்த்தோமா, அதுல பாத்தீங்கன்னா SDB-க்குள்ளன்னு வராது, /device SDB2 /device SDB1 அப்படிதான் எனக்கு கட் அண்ட் ஷார்ட்டா வரும். அதனால நம்ம அப்படி கொடுத்துருக்கோம். சரியாப்பா? இது உங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, இல்ல இன்னும் கன்ஃபியூஷனா தான் இருக்கா? ஓகே சார். இல்ல இன்னொரு சொல்லுமாப்பா, மேபி சொல்லுங்க. இங்க யூனிக் ஐடிக்கு பதிலா இந்த பாத்தை நான் கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். சரிங்களா? இந்த யூனிக் ஐடிக்கு பதிலா இந்த பாத் இங்க கொடுத்துருக்கேன். மேபி நீங்க யூனிக் ஐடி உங்களுக்கு கன்வீனியன்ட்டா பட்டா யூனிக் ஐடிக்கு போட்டீங்களா, இல்ல இந்த பாத் கன்வீனியன்ட்டா இருக்கு சார் அப்படின்னா பாத் நீங்க பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் பேசிருக்கேன். பட் தர் இஸ் தீஸ் டூ மெத்தட்ஸ். சரியா? இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியாப்பா? ஓகே சார். ஓகே, வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா, வேற ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுதா? கோபாலன் ரெடியா இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், நீங்கள் உங்கள் அட்டண்டன்ஸை கொடுக்கலாம். நான் வந்துட்டு அட்டண்டன்ஸ் கொடுத்துட்றேன். நம்ம நெக்ஸ்ட் செஷனில் அடுத்து மீட் பண்ணலாம். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் கைஸ். தேங்க்யூ.